வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் ஊர்காவலன் எபிசோட் நம்பர் 10. இந்த எபிசோடோட டைட்டில் எல்லையில் விபூதி வாசம். அந்த இடத்துக்கு புதுசாக அப்போ தான் வர்றாங்க அந்த குட்டி பொண்ணு கோட்டையனும். ஆனால் அந்த குட்டி பொண்ணு ஏற்கனவே அங்கே வந்திருக்கிறது மாதிரி அவனுக்கு பாதை காட்டிட்டும் அந்த இடத்த பற்றி விளக்கிட்டும் வந்தான். அப்படியே அவங்க போயிட்டே இருக்கும்போது அவ அண்ணா அங்க பாருங்க அப்படின்னு கை காட்டினான். அவ காட்டின இடம் ஆச்சரியம் கொடுக்கறதா இருந்தது. அது என்ன கோட்டை மாதிரி இருக்கு, இங்க யாரும் இருக்க மாதிரி தெரியலையே, நாம பக்கத்துல போய் பார்ப்போம்னு சொன்னான் அவன். நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அவன் சொன்னதும், ஆனா நீங்க என்னையும் கூட்டிட்டு போங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா அந்த பொண்ணு. ஆனா அந்த இடம் கிட்ட நெருங்க நெருங்க அங்க யாரும் இருக்குது மாதிரி தெரிஞ்சது. இன்னும் பக்கத்துல போய் பார்க்கும்போது யாரோ சில பேர் அங்க வசிக்கிறது மாதிரி இருந்தது. பக்கத்துல அவங்க போகும்போது தான் கோட்டையில ஆள் இருக்கிறது தெரிஞ்சது. தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு அது ஒரு பழைய கோட்டை மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா நல்லா பராமரிச்சு அழகா இருந்தது. ஒரே ஒரு வாசல் தான் அந்த கோட்டைக்கு. சுமாரா 25 அடி உயரம் இருக்கும். யாரும் மேலே ஏறி வர முடியாது. அது ரொம்ப சின்ன கோட்டை. அதை சுத்தியும் சின்னதா அதே நேரம் ஆழமான அகழியும் இருந்துச்சு. தெரியாம ஏறி போக நினைக்கிறவங்க உள்ள விழுந்தா உள்ள இருக்கவங்க ஹெல்ப் இல்லாம மேலே ஏறி வர முடியாது. போகலான்னு அவங்க நினைச்சாங்க. அங்க இருந்த வாயில் காவலங்க அவங்க கிட்ட யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஐயா, நான் இந்த வழியா போகும்போது ரொம்ப தாகமா இருந்தது, இன்னும் என் தங்கச்சிக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குதான்னு பார்த்தேன். அப்போ இந்த கோட்டையை பார்த்ததும் உள்ள போகலான்னு நினைச்சு வந்தேன். இவ என்னோட சகோதரி அப்படின்னா கோட்டையன். அந்நியர்கள் யாரையும் நாங்க உள்ள அலோவ் பண்றது இல்லைன்னு சொன்னா அந்த காவலர். ஐயா, எங்களால ஒரு தொந்தரவும் வராது, இது எங்க வாக்குன்னா கோட்டையன். அங்க நடக்கிறத பார்த்த பெரியவர் பக்கத்துல வந்து என்ன இங்க அப்படின்னு கேட்டாரு. அந்த காவலாளி இவங்க யாருன்னு தெரியல, உள்ள நுழைய அனுமதி கேக்குறாங்க அப்படின்னா. அந்த பெரியவர், தம்பி நீ யாருப்பா, நீ இந்த கோட்டைக்கு எப்படி வந்த, தெய்வீகமா இருக்க இந்த சின்ன பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டாரு. ஐயா, நான் வெங்க நாட்டுல இருந்து வர்றேன், இவ என்னோட தங்கச்சி. ஒரு முக்கியமான விஷயமா கண்டமனூருக்கு போயிட்டு இருக்கேன், ரெஸ்ட் எடுக்கலான்னு இங்க நின்னோம், நீங்க அனுமதிச்சா அப்படின்னு அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரையும் உள்ள விடுங்க அப்படின்னாரு அந்த பெரியவர். தாயுள்ள உங்களுக்கு அப்படின்னா கோட்டையன். அவங்க உள்ள நுழைஞ்சாங்க. ஐயா, இங்க இப்படி ஒரு கோட்டை இருக்கிறதா வெளியில இருந்து பார்த்தா தெரியல, நாங்க கூட ஏதாவது குறுக்கு வழி தெரியாததால இந்த வழியில வந்தோம், இங்க ஒரு நல்ல வாசனை கமகமக்குதே, அது என்ன அப்படின்னு கேட்டான் கோட்டையன். அவர் அதுக்கு பதில் சொன்னார். இந்த கோட்டை இங்க உள்ள மக்களால தங்களோட பாதுகாப்புக்காக கட்டப்பட்டது. இங்க உள்ள மூலிகை பேரு விராலி, ரொம்ப சிறப்பானது. பல்வேறு மிருகங்களும் இந்த மூலிகையை தேடி வரும். அப்படி வரும்போது இங்க உள்ள மக்கள் பல பாதிப்புகளுக்கும் ஆளாகிறாங்க. அதை இங்க உள்ள அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி பார்த்தாங்க, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க பக்கத்துல உள்ள பாறைகளை உடைச்சு இந்த கோட்டையை கட்டினாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒருத்தர் தினமும் காவல் காக்க ஆரம்பிச்சாங்க. இது பல தலைமுறைகளுக்கு முன்னாடி நடந்தது. பகல்ல வெளியில போய் விவசாயம் வேட்டைன்னு என்ன வேலை செஞ்சாலும் சூரியன் அந்திக்கிறதுக்குள்ள திரும்பிடுவாங்க, கோட்டையை மூடிடுவோம். இது காலமா நடக்குது அப்படின்னாரு அந்த பெரியவர். ஐயா, உங்க பேருன்னு அந்த சின்ன பொண்ணு கேட்டதும் நான் உங்களை பத்தி விசாரிக்கலான்னு நினைச்சா நீங்க என்ன பத்தி விசாரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. மன்னிக்கணும் ஐயா, இவ துடுக்கான பொண்ணுன்னு அவன் மன்னிப்பு கேட்டான். பரவாயில்லப்பா, அறிமுகப்படுத்திக்கிறது தான் நீ மோர, நான் பெரியண்ணன், இங்க ஊர் தலைவர்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு அவர். உங்களை பார்த்தது என்னோட பாக்கியம் அப்படின்னா அவன். உங்களை பத்தி சொல்லலாமே அப்படின்னு அவர் சொல்லவும் அந்த வீடு வந்துச்சு. அது ரொம்ப விசாலமா பார்க்குறவங்க கண்ணே படுற அளவு அழகா இருந்தது. அது மட்டும் இல்லை, அங்க இருந்த ஒரு வீடும் ரொம்ப நேர்த்தியா கட்டப்பட்டு இருந்துச்சு. அவனுக்கு பார்க்கும்போது அவனோட ஊர் ஞாபகம் வந்துச்சு. காலமா ஒரே இடத்துல வாழ்ந்திருந்தா நம்ம ஊரும் இதே மாதிரி ஆகி இருக்கும். ஆனா அவங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒவ்வொரு தலைமை மாறும்போதும் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது. லாஸ்ட் 20 வருஷமா தான் நிம்மதியா இருக்காங்க. இதோ இப்படி ஒரு நிலைமை இப்போ நினைச்சு பார்க்க அவன் கலங்கினான். அவர் உடனே, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா தம்பி அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, இவர் இப்படித்தான் அப்பப்போ உணர்ச்சி வசப்படுவார்னு அவ சொல்லவும் அவன் மன்னிச்சுக்கோங்கய்யா அப்படின்னா. ஒன்று செய்வோம், நீங்க கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலான்னாரு அந்த பெரியவர். அவங்க உட்கார்ந்தாங்க. அவனுக்கு இருந்த பசியில கண்ணை மூடிக்கிட்டு அவசரமா சாப்பிட ஆரம்பிச்சான். அண்ணா மெதுவா, உனக்கு இருக்க பசியில இலைய கூட விட மாட்ட போல, அவங்க ஒன்னையே பாக்குறாங்கன்னு அவ காதுக்கு பக்கத்துல வந்து கிசுகிசுத்தா. சாப்பாட்டுல ஏதாவது குறையா அப்படின்னு அவளை பார்த்து கேட்டாரு பெரியவர். ஐயா, இது தேவாமிர்தம், அவ ஏதோ வளர்றா அப்படின்னு அவன் சமாளிச்சான்.
அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன்னு அவர் சொன்னதும் அவனுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. சரி இவன் நிலைமை இங்கே இப்படி இருந்ததுன்னா அரசர் கூப்பிட்டாருன்னு பார்க்க போனாரே திருவாளன், அவர் நிலைமை என்னன்னு பார்க்கலாம். திருவாளன் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சார். அவர் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க குழந்தை மாதிரி அரசர் இருந்தார். திருவாளன் அவர்களே, இன்னும் ஒரு நாள்ல அந்த ஊர் மக்கள் கிளம்பணும்னு கெடு போட்டிருக்கு இல்லைன்னா அப்படின்னு அரசர் சொல்ல வரும்போது, அரசே இப்போதான் அவங்க கிட்ட பேசிட்டு வந்தேன், கொஞ்சமாவது கால அவகாசமாவது கொடுக்கலாம் இல்லையா? வாழ்ந்துட்டு இருக்க ஊரை விட்டு நிரந்தரமா போகணும்னா அதுவும் எங்க போக போறோம்னு தெரியாம இது எவ்வளோ கொடுமை அப்படின்னாரு திருவாளன். எனக்கு புரியலன்னு நினைக்கிறீங்களா? வேற ஒரே வழி எதிர்த்து நிக்கிறது தான். அதுக்கு பாசிபிலிட்டி இருந்தா அதையும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னாரு மன்னர். அது தற்கொலைக்கு சமம்னு ஒத்துக்கிட்ட திருவாளன் மனசை கல்லா ஆக்கிக்கிட்டு, நான் அவங்கள தயார் பண்ணிட்டு வரேன், நானும் அவங்களோட போறதுதான் முறை அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க நீங்க ஏன் அவங்க கூட போகணும் அப்படின்னு கேட்டாரு மன்னர். அரசே, நான் அவங்களோட தலைவன், அவங்களுக்கு நடக்கிற எந்த ஒரு நல்ல இல்ல கெட்ட விஷயத்துக்கும் நான் தான் பொறுப்பு, அதனால நான் போறது தான் கரெக்டுன்னாரு திருவாளன். வேணா நீங்க போகக்கூடாது, அங்க எல்லாரும் போய் சேர்ந்த பின்னாடி நீங்க போங்க அப்படின்னாரு மன்னர். அரசே மன்னிக்கணும், அப்படி பார்த்தாலும் நான் தான் முதல்ல போகணும், என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்கன்னு சொன்னாரு திருவாளன். நீங்க வெறும் அமைச்சர் இல்ல வாளன், நீங்க என்னோட சிறந்த நண்பர் மட்டும் இல்ல, ராஜதந்திரியும் கூட, நீங்க எப்படின்னு பதட்டப்பட்டாரு அரசர். அரசே, இந்த சூழ்நிலைக்கு நானும் ஒரு காரணம் இல்லையா? நான் அவங்கள அனாதையா விட்டுட்டு போறது பாவம் இல்லையா? அவ்வளோ பெரிய சுயநலவாதியா உங்க நண்பன் வாழணுமா? என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொன்னாரு திருவாளன். சரி திருவாளன், அதுதான் உங்க விருப்பம்னா அப்படியே நடக்கட்டும், காலம் மாறும், அப்படி ஒரு சூழல்ல நீங்க திரும்பவும் என்கிட்ட வருவீங்களா அப்படின்னு கேட்டாரு மன்னர். நிச்சயமா நான் வர்றேன், திரும்ப வருவேன் அப்படின்னாரு திருவாளன். அரசு, நாங்க எங்க போகணும் பாத்தீங்களா? அந்த கொடுமைய எங்க போகணும்னே தெரியாம நாங்க போகணும், யார்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டாரு. ஒரு நாட்டை காப்பாத்த ஒரு ஊரை பலி கொடுக்கலான்னு நான் கூட சாதாரணமா தான் நினைச்சேன், தனக்குன்னு வரும்போது தான் வலியும் வேதனையும் புரியுது அப்படின்னாரு மன்னர். ஒரு துளி அளவு கூட உங்களை அனுப்ப விருப்பம் இல்லாம விடை கொடுக்குறேன், நாளைக்கு காலையில மதுரையில இருந்து வழிகாட்டிங்க 2 பேர் வந்து உங்களை சந்திப்பாங்க அப்படின்னாரு மன்னர். கண்கள்ல கண்ணீரும் நெஞ்சமெல்லாம் பாரமுமா திருவாளன் என்ன செய்யறதுனே தெரியாம அங்கிருந்து கிளம்பினாங்க. எவ்வளவோ ஏற்ற இறக்கங்களை சந்திச்ச அவரோட மனசு முதல் தடவையா ரொம்ப அவநம்பிக்கையில கடல்ல துடுப்பில்லாத படகா கொந்தளிச்சுது. தான் இந்த கொடுமைகளை பார்க்கத்தான் வேணுமா? இப்ப கொஞ்சம் வருஷமா தான் கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துட்டு வர்றோம், அது இந்த கடவுளுக்கே பொறுக்கலையா? இந்த நேரம் அவருக்கு ஏனோ ரங்கராஜன் ரங்கம்மா ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரியான சூழல்ல அவங்க அவருக்கு உற்ற துணையா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களும் இல்லை, எல்லாம் அந்த சிவன் செயல், நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு நடந்தாரு. அங்க கருப்பன் சடார்னு யாரோ எழுப்புறது மாதிரி உணர்வோட திடுக்குன்னு எந்திரிச்சான். அவனையே பார்த்துட்டு இருந்தவ என்னாச்சு அண்ணா அப்படின்னு கேட்டா. ஒண்ணுமில்ல, ஏதோ நடக்க கூடாத ஒண்ணு நடந்தது மாதிரி ஒரு உணர்வு அப்படின்னா. கவலையோ பயமோ வேணாம், எதுவா இருந்தாலும் இறைவன் அருள் உனக்கு உண்டுண்ணா அப்படின்னா அவ. ஆமா, நீ தான் கேட்டுட்டு வந்தில்ல கடவுள்கிட்ட அருள் வாங்கின்னு அவன் அவளை கிண்டல் பண்ணதும் அப்படித்தான் வச்சுக்கோயே அப்படின்னா அவ. அவனுக்கு ஆறுதலா இருந்தது. ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவகிட்ட பேசும்போதெல்லாம் அவன் நிம்மதியாகிறான், அவ சொல்ற பாதையில போறான். அங்க அவனுக்கு எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. அவ பேர் என்னன்னு கூட தெரியாது. சட்டுன்னு ஞாபகம் வந்த மாதிரி, அம்மா உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டான். என்ன, பேர் கூட தெரியாம தான் அவளை உன் தங்கச்சின்னு சொன்னியா? உண்மையில யாரு நீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு பெரியண்ணன் கேட்டாரு. ஐயா, தயவு பண்ணி சந்தேகப்பட வேணாம், நானே சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள டயர்டா தூங்கிட்டேன். இவ யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லிடுறேன்னா அவனை பத்தியும் அவங்கள பத்தியும் அந்த அவனோட பயண நோக்கத்தை பத்தியும் சொன்னான். பெரியண்ணன் அதை கேட்டுட்டு கொஞ்சம் கவலையானாரு. தம்பி, இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கண்டமனூர், நீ இவளை இங்க விட்டுட்டு போ, வரும்போது கூப்பிட்டுக்கலாம், இவளுக்கு இதை விட பாதுகாப்பு வேற எங்கேயும் கிடைக்காது அப்படின்னாரு. அப்படி அவர் சொன்னதும் அவனுக்கு அதுதான் சரின்னு பட்டுச்சு. தங்கச்சி, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவன் கேட்டதும், அண்ணா இது வரைக்கும் உங்களுக்கு சுமையா இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவியா தான் இருந்தேன். இப்ப நீங்க போற பாதை ரொம்ப கஷ்டமானதும் முக்கியமானதுமா இருக்கிறதால நான் உங்களை தனியா போக விடுறேன். ஆனா இது வரைக்கும் நீங்க என்ன ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தீங்க, கூட பிறந்தவனா இருந்தா கூட இப்படி கூட கூட்டிட்டு வந்திருப்பானான்னு தெரியல, ரொம்ப நன்றி. உங்க கடமையெல்லாம் முடிஞ்சப்பறம் நீங்க என்ன உங்களோட கூட்டிட்டு போகணும் அப்படின்னா அவ. ரொம்ப மெச்சூர்டான வார்த்தைங்க அவகிட்ட இருந்து வந்தது. ஆனா அவனுக்கு என்னவோ கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போவோன்னு நினைச்சான். அதனால எந்த சூழல் வந்தாலும் நான் உன்னை வந்து என் கூட கூட்டிட்டு போவேன்,
கண்டிப்பா இது என்னோட வாக்குன்னா அவளுக்கு தெரியும் அவன் சத்தியம் பண்ணா அதை மீற மாட்டான்னு. சரி, இது இந்த காலத்து கதை. தாத்தா கிட்ட சிவா இந்த கோயிலோட கதையை கேட்டதும், நீ இந்த மாதிரி பல கருப்பசாமி கோயிலையும் ஐயனார் மாதிரி சாமிகளை பத்தியும் கேள்விப்பட்டிருப்ப. அந்த சாமிங்க எல்லாம் நம்ம கூடவே வாழ்ந்த நம்ம முன்னோருங்க தான். அவங்க நம்ம கூட வாழ்ந்த வாழ்க்கையை தான் நாம எல்லாரும் திருவிழா அப்படிங்கிற பேர்ல நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்றோம். ஒவ்வொரு குலசாமிக்கும் ஊர் சாமிக்கும் ஒரு கதை இருக்கும். அது மாதிரி தான் நம்ம கோட்டை கருப்பு சாமிக்கும். அவர் இந்த ஊரோட காவல் தெய்வம். நம்ம கூடவே வந்து இங்க சாமியாகி போனவர். குதிரை மேல ஏறி 15 நாளும் ராத்திரியில ஊரை சுத்தி வருவாரு அப்படிங்கிறது ஐதீகம். அவருக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லைய ராத்திரியில சுத்தி வருவாரு. அவர் வந்துட்டு போனதுக்கு அடையாளமா அந்த இடத்துல விபூதி வாசம் இருக்கும். ராத்திரியில சில இடத்துல குதிரை சலங்க சத்தம் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அவரோட இருப்ப அவர் காட்டுவாரு அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல அவனுக்கு புல்லரிச்சது. ஒரு கணம் வேர்த்துச்சு, நெஞ்சம் படபடுத்துச்சு. ஒருவேளை திரும்பி பார்த்திருக்கலாமோ அப்படின்னு நினைப்பு கூட வந்துச்சு. எல்லன்னு சொன்னீங்களே, அதுல இந்த ஊர் கூட இருக்கா அப்படின்னு கேட்டா சிவா. கண்டிப்பா இந்த ஊர் பாதுகாப்பானது, இது தெரியுது இல்ல, அந்த பலாமரம் மேடு தான் இந்த ஊர் எல்லை. அங்க இருந்து பார்த்தா இந்த மொத்த ஊரும் தெரியும்னு சொல்லிட்டு தாத்தா அவனை சந்தேகத்தோட ஏன் அப்படின்னு கேட்டாரு. சும்மாதான் அப்படின்னு அவன் சொன்னாலும் அந்த உணர்வுல இருந்து வெளியில வர முடியல. தாத்தா அவனை புரிஞ்சுக்கிட்டவர் மாதிரி அதே மாதிரி இந்த ஊருக்குள்ள வராம அந்த எல்லையோட திரும்பி போவாரு. ஏன்னா சாமியாவே இருந்தாலும் அவரோட எல்லை அவருக்கு தெரியும். அது தெரியாதவங்க பல பல கதைகள் கட்டுவாங்க. சரி, நீ தூங்கு, நம்ம காலையில பேசிக்கலாம். அவனுக்கு கொட்டத்துல கட்டில் போடு அப்படின்னாரு. அவனுக்கும் அது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அவனை ஏக்கத்தோட பார்த்துட்டு குட் நைட்னா, கனவுல இருந்து மீண்டு வந்தவனா குட் நைட்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போனான். அது வெறும் சிரிப்பா இருந்தது, அதுல உணர்வே இல்லை. அதிகாலை கோட்டைக்கு முன்னாடி, ஐயோ இது யாரு இங்க படுத்திருக்குது, பெரிய ஐயாவா, ஐயா ஐயா எந்திரிங்க அப்படின்னு அவன் டக்குன்னு ஓடுனான். கோட்டைக்கு பின்னாடி உள்ள பெரியண்ணன் பங்காளி தலைக்கட்டு சந்திரன் வீட்டு கதவை தட்டினான். என்னடா இவ்வளோ அவசரம்னு சந்திரன் கேட்டதும், ஐயா தலைவர் கோட்டையில இருக்க கல்லு மேல படுத்திருக்காரு, எழுப்புனா எதுவும் அசைவே இல்லை அப்படின்னா. ஐயோ அசைவில்லைன்னு வேற சொல்றாங்களே, எதுவும் ஆயிருக்க கூடாது, கோட்டை கருப்பு சாமி காப்பாத்துப்பா அப்படின்னு நமக்கு வேண்டிக்கிறது தவிர வேற என்ன வழி இருக்கு? என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.